வாரம் தள்ளி பரதன் அயோத்தி வந்தாராம். சூறாவளி கண்ட தீபாவளி போல ஊர்தான் கிடக்கக் கண்டாராம். புன்னகையில்லா பொன்னகையில்லா பெண்களை எங்கிலும் கண்டாராம். அணையா விளக்குகள் அணைந்து கிடந்திட்ட அவல நிலையை கண்டாராம். தம்பி, நமது தலைமாநகரம் வெம்பி கிடப்பதேன் என்றாராம். என்ன காரணம் என்று அறியா சத்ருக்கன் மௌனம் காத்தாராம். அரண்மனை புகுந்து தன்மனை அடைந்து பரதன் தாயை பார்த்தாராம். வந்ததிலிருந்து கண்டவர் இல்லை, தந்தைதான் எங்கே என்றாராம். பூவுல காண்டது போதும் என்றெண்ணி வானுலகெழுதினார் என்றாராம். மால்வது போல மயங்கிய பரதன் கேள்விகளுடனே எழுந்தாராம். சம்பாசுரதான் அங்கேயும் வந்து வம்பு செய்தானோ என்றாராம். அவனை கொன்று அமரரை காக்க உம்பர் சென்றாயோ